சூப்பர் டீலக்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்ல சார். இருக்கிற எல்லாருமே அவங்களுக்குள்ளே ஓட் போட்டு குரூப்பிசம் பண்றாங்க சார். ஒரு சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாத்துலயுமே சீப்பா தான் பிஹேவ் பண்றாங்க சார். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிரமோ இதில் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு லக்ஸுரி ஹவுஸில் இருக்க யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, ஸோ லக்ஸுரி ஹவுஸில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே இதுவாக இருந்துக்கிட்டு, கூட்டணியாக இருந்துக்கிட்டு, குரூப்பிசமாக இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஓட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அலிகேஷனையும், அதுக்கப்புறமா சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷனையும் வச்சுருக்காரு. குரூப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நீ பண்ணுறது எல்லாமே தப்பு, எந்த விஷயத்த சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டேன், நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லி ஒட்டாரமாக நிற்கிற, சொன்னதையே 1000 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட கன்ஃபார்மாக யாருமே குரூப்பாக இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஏன் தமிழக மக்களே வந்துட்டு உன்னை காலி தான் துப்பியிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் இதுதான். ஸோ நீ வந்துட்டு மக்கள் எல்லாமே உன்னை தான் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனா பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ உங்ககிட்ட யார் வந்துட்டு பேசுவா? அந்த மாதிரி இருக்கவங்களே நீ குரூப்பிசம் சொல்கிற, ஓகே ஃபைன், அவங்க அப்படி இருந்தாலுமே உன்னை கூப்பிட்டுருக்கணும், பட் அவங்க கூப்பிடல, நீ சொல்கிறத ஒரு பாயிண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த குரூப்பிசம் அப்படின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு சாப்பாட்டிலேருந்து எல்லா விஷயத்துலையும் சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப போகிற போக்கில் ரொம்ப கேவலமாக நிறைய வார்த்தைகளை விட்டுடுறாரு நம்ம திவாகர் அவர்கள். அதே வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை திருப்பி அவர்கிட்ட பேசினா, நீ எப்படி சீப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு வர்றாரு. காலையில் நடந்த சண்டையில் கூட ரம்யாவை பார்த்து முதல்ல ஏன்னு கத்துனது அவர் தான். அதுக்கப்புறமா தான் ரம்யா வந்துட்டு சீப்பே அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் ப்ரமோவிலே பார்த்துருக்கலாம். ஸோ எப்போவுமே இதான் நடக்கும். அவர் ஏன் அப்படின்னு முதல்ல கத்திக்கிட்டு வருது இவர் தான். அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல அந்த ஹீட் மூமெண்ட்டே பிறக்கும். ஸோ அந்த மாதிரி சீப்பு அப்படின்ற வார்த்தையை சொன்னதுனால உடனே சபரி வந்துட்டு எழுந்து வந்துட்டாரு. வந்தோட சீப்பு, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, சீப்புன்ற வார்த்தையை ஏன் விடுற, சீப்புன்ற மாதிரி என்ன பண்ணோம், சாப்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டாரு. எல்லாருடைய சாப்பாடையும் தின்ற, ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் தின்ற, வினோத்து சொன்ன மாதிரி சாணி உருண்டையை வச்சுருந்தா கூட பக்கத்தை தின்னுட்டு சாப்பாட்டில் சீப்பாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே மற்றவங்களோட சாப்பாடும் எடுத்து திங்கிற ஒரே ஆள் நீ தான். ஆனால் நீ என்ன சொல்கிற, சாப்பாட்டில் சீப்பாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுதான் ரெண்டாவது பிரமோ. இந்த ஆள் உள்ளே இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸோடைய கேமே வந்துட்டு போயிடும். அதாவது உள்ளே இருக்கவங்களோட மற்ற கேமும் கண்டிப்பாக பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுன்றது டவுட்டே கிடையாது. இது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.